ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 1 கிராம் வந்து ஜுவல்லரி வந்து மந்த்லி சிட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு மந்த்லி வந்து நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணணும். 2 கிராம்ஸ் வந்து நம்ம டார்கெட்டா இருக்குன்னா அதுக்கு மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும். 4 கிராம்ஸ் நம்ம டார்கெட்டா இருந்தா அதுக்கு வந்து எப்படி பே பண்ணணும். 8 கிராம்ஸ் வந்து நம்ம டார்கெட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு மந்த்லி வந்து எவ்வளோ சிட்டு வந்து போடணும் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல் கால்குலேஷனோட எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளஸ் வந்து ஒரு 2 சவரன் நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னா ரெடி கேஷா வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் ஆகும், சிட்டா போட்டா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற டிஃபரன்ஸையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா கண்டினியூஸா வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க என்ன ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க வந்து ஒரு நெக்லஸ் வாங்க பிளான் பண்றீங்களா, ஒரு செயின் வாங்க பிளான் பண்றீங்களா, பிரேஸ்லெட்டா, இயரிங்ஸா, ரிங்ஸா, இல்ல ஜிம்கா அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்றீங்களா அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன வந்து ஜுவல்லரி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளோ கிராம்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜும்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 6 கிராம்ஸ் ஆகுது நீங்க டார்கெட்டா வந்து வச்சுக்கணும். மேக்ஸிமம் ஒரு 2 சவரன் 3 சவரன் வரைக்குமே இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கறத பொறுத்து நீங்க அந்த கிராம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு நெக்லஸ் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா மினிமமா 2 சவரன், மேக்ஸிமமா 3 to 4 சவரன் வரைக்கும் இருக்கு. ஒரு செயின் வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் செயின் அப்படின்னா 4 கிராம்ஸ் 6 கிராம்ஸ்ல தான் இருக்கு. பட் அதெல்லாம் பெருசா லைஃப் வராது. ஒரு 8 கிராம்ஸ் அப்படின்னாவது நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா ஃபர்ஸ்ட் அதுக்கு எவ்வளவு கிராம்ஸ் வருது அப்படிங்கறத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 1 கிராம் வாங்குறதுக்கு வந்து எவ்வளவு சிட் அமௌண்ட் வந்து போடணும் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க டார்கெட், இப்போ உங்க டார்கெட் வந்து 2 கிராம்ஸ், 4 கிராம்ஸ், 6 கிராம்ஸ், 8 கிராம்ஸ் எவ்வளவு வேணுமாலும் இருக்கலாம். அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. ஸோ 1 கிராமுக்கு எவ்வளவு சிட் அமௌண்ட் அப்படிங்கறத வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்டா வந்து ஒரு 14,200 அந்த ரேஞ்சில் வந்து கோல்டு வந்து இருக்கு. நான் இது வந்து அப்ராக்சிமேட்டா வந்து எழுதியிருக்கேன். இப்போ 1 கிராம் வந்து உங்களோட டார்கெட். இந்த வருஷம் நான் வந்து ஒரு 1 கிராம் வாங்கணும், ஒரு ரிங்கோ ஒரு டாலரோ ஏதோ ஒன்று ஒரு 1 கிராம்ல வாங்கணும் அப்படின்னு நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு மேலதான் நீங்க சிட்டு போட போறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சிட்டு ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்கல்ல, அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ கோல்ட் ரேட் எவ்வளோ இருக்கோ அதோட ஒரு 2000ல இருந்து ஒரு 3000 நீங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ 14,000 இருக்கு அப்படின்னா நீங்க உங்க ஆவரேஜ் ரேட் வந்து ஒரு 16 to 17 வரலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ அளவுக்கு வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வந்து தெரியல. பட் நீங்கள் வந்து எதுக்கும் வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம 1 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டு வந்து போட்டுட்டு கம்மியான அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி எகைன் இருக்கிறதுக்கு வேஸ்டேஜோட நம்ம கோல்டு ரேட் அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு பே பண்ணணும். ப்ளஸ் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். அதுக்கேற்ற ஜிஎஸ்டியும் வந்து வேரி ஆகும். அதனால எப்பவுமே வந்து சிட்டு அமௌண்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக பே பண்ணிக்கிறது வந்து தப்பே இல்லை. ஸோ அதனால ப்ளஸ் 2000 to 3000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ரேட் வந்து ஒரு 14,200 அப்படின்னு இருக்குன்னா நீங்க 16,000 17,000 அப்படின்னு வந்து கிராம் வரும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம 11 மந்த் வந்து பே பண்ண போறோம். ஸோ இதுக்கு மிடில் நான் எடுத்துக்கிறேன். 16,500 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவைட் பை 11 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 1,500ன்னு வரும். ஸோ நீங்க 1 கிராம் வாங்கணும், 1 கிராம் அப்படிங்கிறது உங்க டார்கெட் அப்படின்னா மாசம் 1,500 ரூபாய் அதுக்கு நீங்க வந்து பே பண்ணணும். இதை பார்த்துங்க, 1 கிராமுக்கே நம்ம மாசம் 1,500 ரூபாய் பே பண்ணாதான் நம்மளால ஒரு கிராமே வந்து வாங்க முடியும் சிட்டுல. ஸோ 11 மந்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க 16,500 வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஷோரா உங்களால 1 கிராம் அப்படிங்கறத வந்து வாங்க முடியும். இல்ல என்னோட டார்கெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, நான் வந்து 2 கிராம் டார்கெட் பண்றேன், ஒரு இயரிங் வந்து வாங்கலான்னு பாக்குறேன், இல்ல ரிங்கே வந்து நல்லா அழுத்தமா வாங்கலான்னு பாக்குறேன் அப்படின்னா 2 கிராமுக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா 1 கிராமுக்கு 1,500 ரூபாய். அப்ப 2 கிராமுக்கு எவ்வளவு நீங்க பே பண்ணணும், 1,500 இன்ட்டு 2 3,000 வந்து நீங்க பே பண்ணணும். நீங்க 3,000 சிட்டு போடுறீங்க அப்படின்னா 1,000 1,000 1,000 அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து பிரிச்சு போட்டுங்க. அப்பதான் வந்து கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் நீங்க ஓரளவுக்கு ஆவரேஜா கரெக்டா வந்து பே பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மந்த்துக்கே வந்து 13,200 அப்படின்னு ஒரு நாள் இருந்தது, 13,400 ஆனிச்சு, அப்புறம் 13,700, 13,900, இப்ப 14,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு சிட்டாவது அட்லீஸ்ட் ஒரு 13,200 400ல 2 சிட்டு பே பண்ணியிருந்தீங்க, ஒன்றை வந்து 14,200ல பே பண்ணீங்க கூட உங்களுக்கு ஆவரேஜ் எடுக்கும் போது ஒரு 13,500 600 அந்த ரேஞ்சில் வந்து வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி வந்து பிரித்து போட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் பே பண்ணாலும் ஒன்று வந்து டிக்ரீஸில் வந்து பே பண்ணலாம். மந்த் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு எண்டில் குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதா அதை பொறுத்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் பெரிய லாஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா முன்னாடியே நம்ம கம்மியான அமௌண்ட்டில் கொஞ்சம் வந்து பே பண்ணியிருப்போம். அதனால சிட்டை எப்போவுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்குங்க.
இப்போ என்னோட டார்கெட் வந்து ஒரு 3 கிராம் அப்படின்னா நீங்க மாசத்துக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னா 4500 வந்து மாசத்துக்கு போடணும். என்னோட டார்கெட் வந்து 4 கிராம் அப்படின்னா நீங்க 6000 வந்து மாசத்துக்கு சிட்டு போடணும். 6 கிராம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 9000 வந்து மாசத்துக்கு வந்து சிட்டு போடணும். நீங்க 8 கிராம் வந்து டார்கெட் பண்ணிருக்கீங்க, ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 12000 மாசத்துக்கு வந்து கட்டணும். மாசம் 12000 கட்டினாதான் நம்மளால வந்து ஒரு சவரனே வந்து வாங்க முடியுது. நீங்க ஒரு 1.5 சவரன்ல வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா 1.5 சவரனுக்கு ஒரு செயின் பிளான் பண்றீங்க அப்படின்னா மாசத்துக்கு நீங்க 18000 வந்து பே பண்ணணும். அதே நீங்க 2 சவரனுக்கு நெக்லஸ் அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்றீங்கன்னா 24000 வந்து பே பண்ணணும். இவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணாதான் ஒரு நெக்லஸ் வந்து அதுவும் 2 சவரன் நெக்லஸே நம்மளால வந்து வாங்க முடியும். 2 சவரன் நெக்லஸ்னா மோஸ்ட்லி வித்தவுட் பேக் செயின்ல தான் நம்ம வந்து வாங்குவோம். அதுக்கே வந்து 24000 வந்து மாசத்துக்கு வந்து கட்டினா மட்டும்தான் நமக்கு 2 சவரன் வந்து கிடைக்கும். இந்த கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது கோல்டு ரேட் வந்து எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு 8000 ருபீஸ் வந்து போட்டிருந்தேன் 2023 ஜான்வரியில. அதில் கரெக்டாக வந்து 2 சவரன் நான் வந்து எடுத்திருந்தேன். இப்போ 2 சவரனுக்கு இதோட 3 டைம்ஸ் வந்து போற வேண்டியதா இருக்கு. 24000 வந்து போட்டு வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ கோல்ட் ரேட் அவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களால முடிஞ்சது ஒரு கிராம் உங்க டார்கெட் அப்படின்னாலும் 1500 வந்து மாசத்துக்கு வந்து பே பண்ணி அட்லீஸ்ட் ஒரு கிராம் அளவுக்காவது ஏதாவது கோல்டை வந்து சேவ் பண்ணுங்க. டோட்டலா வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகும் ஒரு கிராமுக்கு நம்ம சிட்டு போட்டு வாங்குறோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு நம்ம 1500 வந்து பே பண்ணியிருப்போம். 11 மந்த்ஸ் அப்படிங்கும் போது வந்து 16500 வந்து பே பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து அதோட வேஸ்டேஜ் 18%க்குள்ள மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கங்க. இன்கேஸ் 22% அப்படிலாம் வந்து சொல்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் மேனேஜர் கிட்ட பார்கெயின் பண்ணி அதை வந்து குறைச்சி 18 ஆக்கிக்கோங்க. நம்ம சிட்டுக்கு என்னைக்குமே வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்து பே பண்ணாதீங்க. அப்பதான் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ வேஸ்டேஜ் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி 3%னா இது 16500க்கு 3% வந்து 495 ரூபா இதை நம்ம பே பண்ணணும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டா 16995 ரூபா வரும். அதே மாதிரி நம்ம 2 கிராம் அப்படின்னா மாசத்துக்கு 3000 ரூபாய் வந்து பே பண்ணுவோம். 11 மாசத்துக்கு 33000 வந்து பே பண்ணிருப்போம். 3% ஜிஎஸ்டி 990 ரூபா, மொத்தம் 33990 ரூபா வந்து பே பண்ணணும். 3 கிராம்ஸ் நம்ம டார்கெட்டா இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம 50000 ரூபாய் சேவ் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 50000 சேவ் பண்ணாதான் நம்மளால 3 கிராம்ஸே வாங்க முடியும். 4500 ரூபா வந்து மாசத்துக்கு கட்டணும். 11 மாசத்துக்கு 49500, ஜிஎஸ்டி 3%ஓட சேர்த்து 1485. அதே நம்ம 8 கிராம்ஸ் வந்து டார்கெட் பண்றோம் அப்படின்னா மாசத்துக்கு 12000 ரூபாய், 1,32,000 கட்டணும். 3% ஜிஎஸ்டியோட சேர்த்தா 1,35,000 வந்து தேவைப்படும். நம்ம வந்து ஒரு 1.5 சவரன் 2 சவரன் அப்படிலாம் பிளான் பண்றோம் அப்படின்னா 2 லட்சம் ரூபாயை வந்து தாண்டுது. ஸோ அந்த கால்குலேஷன் வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி பாத்துங்க. ஒன்றுக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்றோம் பிளஸ் 3% ஜிஎஸ்டி போட்டா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் இருந்தாதான் நம்மளால வந்து ஃபியூச்சர்ல வந்து கோல்டு வாங்க முடியும். நம்மளோட ஆவரேஜ் ரேட் வந்து 16,500 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எதுக்கும் நம்ம 2000 3000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டு தான் வந்து சிட்டை வந்து போடணும். அப்பதான் நமக்கு வந்து லாஸ் ஆகாம இருக்கும். எக்ஸ்ட்ரா 0.5 கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குது அப்படின்னாலும் அதை நம்ம போட்டு கூட கொஞ்சம் வந்து நல்ல உறுதியான நகையா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால எப்பவுமே வந்து உங்களோட சிட்ட அமௌண்ட்டை வந்து +3000 அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ரேட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை டிவைட் பை 11 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மாசத்துக்கு நீங்க 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா மாசத்துக்கு நீங்க 1500 ரூபா கட்டணும். அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸில் நீங்கள் வந்து ஒரு ரெடி கேஷ் கொடுத்து ஒரு நெக்லஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நான் தம்ப்நெயிலில் காட்டியிருக்க நெக்லஸ் வந்து ஜிஆர்டியில் வந்து நான் நெக்லஸ் எடுக்கும் போது பார்த்த ஒரு செயின் அதற்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து 16 கிராம் டோட்டலா பேக் செயின் எல்லாத்தோட சேர்த்து. ஸோ அதுக்கு வந்து 18% வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி வந்து 3% அப்படின்னு போட்டா இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து அது எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பில் கால்குலேஷன் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ என்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணேன், இவ்வளோ % வந்து எனக்கு வேஸ்டேஜ், என்னோட வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க, வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க, நம்ம பே பண்ணது கரெக்டானு வந்து சொல்லுங்க அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக அதை நீங்களே வந்து பண்ணிக்கலாம். அதை எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதிங்க. இன்னைக்கு கோல்டு ரேட் என்ன, வேஸ்டேஜ் உங்களுக்கு எத்தனை % போட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி எத்தனை % போட்டிருக்காங்க, கோல்டு வெயிட் நீங்கள் எவ்வளோ வெயிட் வந்து வாங்கியிருக்கீங்க, இந்த நாளையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்குங்க. ஃபர்ஸ்ட் கோல்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் கண்டுபிடிங்க. 16 கிராம் வாங்கியிருக்கீங்க, ரேட் வந்து 14,200 அப்படின்னா 14,200 × 16 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 2,27,200 ரூபாய் அப்படின்னு வரும். அதுக்கடுத்து வேஸ்டேஜை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இந்த டோட்டல் அமௌண்ட் டோட்டலாக நம்ம கோல்டுக்குன்னு கொடுத்தோம்ல அந்த அமௌண்ட்டுக்கு தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு இன்ட்டு போட்டு 18 போட்டு பர்சன்டேஜ்னு இருக்கும் நம்ம கால்குலேட்டரில், அதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா
டோட்டல் வேஸ்டேஜ் எவ்வளோன்னு கிடைக்கும் 40,896 ரூபா அப்படிங்கிறது டோட்டல் வேஸ்டேஜ். இப்படி தான் வேஸ்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டலாக நமக்கு எவ்வளோ கோல்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்திருக்கோ அதோட இன்ட்டு 18% போட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கடுத்து ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கோல்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அமௌண்ட் போட்டோம்ல அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு இன்ட்டு 3 போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிடும் 8,042 ரூபா. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா இந்த கோல்டுக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த வேஸ்டேஜ் ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டி இந்த மூணையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன அமௌண்ட் வருதோ அதை தான் நீங்கள் வந்து டோட்டலாக வந்து பே பண்ணணும். 2,76,139 ரூபா. ஸோ இதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட்டு. இவ்வளோ பெரிய கால்குலேஷன் போடணுமா அப்படின்னா தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் கால்குலேட்டர் எடுங்க. அதை நான் சிம்பிளாக எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னைக்கான கோல்டு ரேட் நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கான கோல்டு ரேட் என்னவோ அதை போடுங்க. இன்ட்டு எவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத போடுங்க. அதுக்கடுத்து ப்ளஸ் சிம்பிள் போடணும். வேறு சிம்பிள் எதுவும் போட்டுட்டிங்கன்னா கால்குலேஷன் தப்பாக வந்துடும். ப்ளஸ் சிம்பிள் போடணும். உங்கள் வேஸ்டேஜ் எவ்வளவோ அதை வந்து வேல்யூவில் வந்து போட்டுட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து இருக்கும் கால்குலேட்டரில் அதை நீங்கள் போட்டுக்கணும். ப்ளஸ் போட்டு 3ன்னு போட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் வந்து போடணும். ஸோ கோல்டு ரேட்டு இன்ட்டு நீங்கள் எவ்வளோ கிராம் வாங்கினீங்க ப்ளஸ்ஸு வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் சிம்பிள் ப்ளஸ் 3% சிம்பிள் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே அந்த 2,76,139 ரூபாங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் இவ்வளோ கால்குலேஷன் போட்டு அதை கண்டுபிடிக்கணும்னு இல்லை. ஒரே லைனில் உங்கள் கால்குலேட்டரில் இதை டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது பில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வந்து தெரியும். ஸோ இன்னைக்கான வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நீங்கள் 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா 1,500 ரூபா வந்து சிட்டு போடணும். 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா 3,000 ரூபாய் சிட்டு போடணும். அதே மாதிரி 3 கிராம் 4 கிராம் 5 கிராம் 6 கிராம் 8 கிராம் 10 கிராம் 12 கிராம் எவ்வளோ நீங்கள் வாங்கணுமோ அதோட இன்ட்டு 1,500 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் சிட்டா போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நான் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பில்லெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்து புரியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.